Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கட ஊர்ல எல்லாம் வந்துட்டு இப்ப அறுவடை காலம். சூடு மிதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. நைட் ஆகும் வரைக்கும் அந்த பூத்தையா சத்தம் அப்படியே கேட்டுட்டே இக்கும். அந்த நேரத்துலலாம் வந்துட்டு, இந்த சூடு மிதிக்கிறது அப்படின்றது வந்துட்டு பெரிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு வெள்ளாமைய வெட்டி, அதுக்கு பிறகு காய வச்சு, களத்துக்கு கொண்டு போய்த்து, அதுக்கு பிறகு தான் நெல்லாக்கி அப்படி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஆனா, வீட்டுக்கு கொண்ட உடனே அப்படியே அடுக்கி வச்சுடலும். ஆனா, இப்பலாம் அப்படி இல்ல இல்லையா? பூத்தைய எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு நாள்ல ஃபுல்லா கட் பண்ணிட்டு, அடுத்த நாள் நெல்லத்தான் வந்துட்டு காய வச்சு எடுப்பாங்க. காலத்துக்கு ஏத்த மாரி மாறிக்கிறது நல்லது தான் இல்லையா? அவசரமா போற உலகத்துல நாங்க மட்டும் ஸ்லோவா போனா, யாரு திரும்பி பார்க்க போறாங்க? அசுட்டி காலத்துக்கு ஏத்த மாரி மாறிக்கிறது நல்ல விஷயம் தான். இப்ப நான் என்ன செஞ்சுட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த நெறைய பேர் என்னைட்ட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கேட்கக்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க. "இது இல்லையா சிஸ்டர்? இந்த ப்ராடக்ட் நீங்க செய்றல்லையா?" அந்த மாரி கேட்பாங்க. அப்படி நெறைய பேர் என்னைட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா, இந்த பேபீஸுக்கு குடுக்குற பனானா மிக்ஸ் பவுடர் இல்லையா சிஸ்டர்? கொழுக்குறதுக்கு அந்த மாரி கேட்பாங்க. நானுமே மனசுல நெனச்சுட்டு இருந்தேன், கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் என் புள்ளைகளுக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு குடுத்து பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. அப்ப என்ட்ட வந்துட்டு லிஸ்ட்ல நான் இந்த பனானா மிக்ஸும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்ண்டா இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பனானா மிக்ஸ் பவுடர் புள்ளைகளுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என் புள்ளைகளுக்கு எவ்வளோ துப்புரவா செய்யணும் அந்த மாரி, வெளியில கூட காய வைக்காம மெஷின்லயே அப்படியே காய வச்சு எடுத்து, இதில நட் பவுடரும் நாங்க வந்துட்டு மிக்ஸ் பண்றோம். அப்ப புள்ளைகளுக்கு பாலோட கலந்து குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. என் புள்ளைகள் பர்சனலா வந்துட்டு விருப்பமா சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இத ப்ராடக்ட்டா அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அப்ப வேணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிறகு என்ட்ட லிஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இதையும் இன்ஷா அல்லாஹ் ஆர்டர் பண்ணி எடுக்கலும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு, இன்டோர் பிளான்ட்ஸ வந்துட்டு ஒரு கிழமைக்கு மேலேயே எனக்கு சன் பாத் எடுக்க வைக்க கிடைக்கவே இல்ல. கொஞ்சம் நெறையவே பிஸியா இருந்ததால எனக்கு டைம் கிடைக்கவே இல்ல. அப்ப இன்றைக்கு எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து வெளிய வைக்கல. கொஞ்சம் பிளான்ட்ஸ் அந்த ஜன்னலோரமா இப்பாங்க இல்லையா? அவங்கள வந்துட்டு அவசரமாவே காஞ்சு போற மாரி, அப்படியே வாடி போற மாரி இருக்கும். அப்ப அவங்கள மட்டும் எடுத்துட்டு போயிட்டு, நல்லா தண்ணி ஊத்தி, அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லா ஃப்ரெஷ் ஆயிருவாங்க. நெறைய பேர் வந்துட்டு என்னைட்ட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, அடுத்தது WhatsAppல பெர்சனலா கூட கேட்பாங்க. இந்த மணி பிளான்ட் வந்துட்டு எப்படி சிஸ்டர் செழிப்பா வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட்டுக்குன்ட்டு மட்டும் இல்ல, இன்டோர்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்துட்டு நான் அப்படி பெருசா கேர் ஒண்ணும் குடுக்குறேன்ட்டு இல்ல. ஜஸ்ட் இப்படி மழை பெஞ்சுச்சுன்னு சொன்னா, கட்டாயமா மழை தண்ணி படுறதுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் தூக்கி வைப்பேன். அது இல்லாம மழை தண்ணி சேர்த்து வச்சியும் கட்டாயம் ஊத்திடுவேன். ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி கட்டாயம் சன் பாத் எடுக்க வச்சுருவேன். 7 முடிச்சுன்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா அந்த மாரி வைப்பேன். டைம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு 8, 9 நாள் அந்த மாரியும் ஆகிக்குது. அப்ப நெறைய கேர் குடுக்காததுனால, மேபி கொஞ்சம் நல்லா வருதோ தெரியா. ஏன்டா ஓவரா கேர் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு நாங்க நெனச்ச மாரி இருக்காது இல்லையா? பெண்கள் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல தனித்துவமா இருப்போம் இல்லையா? அதுல பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த தையல் தான். அப்ப தையல் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, ஒண்டு வந்துட்டு எங்களுக்கு வீட்ல இருந்துட்டே சுயதொழில் ஒண்ட செஞ்சுக்கலாம். அது இல்லாம வெளியில நாங்க தைக்கிறதுக்கு குடுக்குற நெறைய காச வந்துட்டு எங்களுக்கு சேமிக்கலாம். அதுவே எங்களுக்கு பெரிய வருமானம் தான் இல்லையா? நூர் எடுகேஷன் சென்டர் மூலமா 30 நாள்லே 30 வகையான ஆடைகள வாட்ஸ்அப் முறை மூலம் வீட்ல இருந்துட்டே உங்களுக்கு நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர் மூலமா படிச்சுக்கலும். சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆகுற எல்லாருக்கும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் வந்துட்டு இவங்க ஃப்ரீயாவே படிச்சு குடுத்துடுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமும் கூட இல்லையா? டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திக்கிறேன், ஸ்க்ரீன்லயும் தந்திக்கிறேன். அப்ப இந்த கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்க. இப்ப அப்படியே வீடியோவ கன்டின்யூ பண்ணுவோம் இல்லையா? தோட்டத்த வந்துட்டு மிச்ச நாளா அப்படியே பெருசா ஒன்றுமே செஞ்சு படல. ஏன்டா இப்ப சீசனும் இல்ல இல்லையா? இந்த மரக்கறி சீசன் எல்லாம் பெருசா இல்ல. அப்படியே வளமையா காய்க்கிற இந்த கத்திரிக்காய், அந்த அதுகள் தான் காய்க்குது. அப்ப அப்படியே கொஞ்சம் இந்த பேரக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பூ எல்லாம் இருந்துச்சு அறுவடை செய்றதுக்கு. அப்ப அதெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த பேரக்காய் வந்துட்டு இந்த பேக் கட்டல அப்படின்னு சொன்னா அவசரமா அவிஞ்சு போய்த்திரும். ஏன்னு சொன்னா ஒரு பூச்சி ஒண்டிக்குது. அது வந்து குத்திட்டு போய்த்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தெல்லாம் அப்படியே புழு வர மாரிக்கும். அப்ப அப்படி பிஞ்சிலே கட்டணும். சும்மா சரி ஒன்று மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, அத சாப்பிடலாம் போய்த்திரும். இந்த கிளிப்ப வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு ப்ரொமோஷனா எடுக்க வேணாம். ஏன்னு சொன்னா, இந்த கேர்ள் வந்துட்டு என்னைய WhatsAppல கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நான் சின்ன அளவுல இந்த மாரி கொக்கி பின்னலால குட்டி குட்டி சாமான்கள் செஞ்சு குடுத்துட்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஏழுமட்டு சொன்னா உங்களோட வீடியோல இத காட்டி ஒரு சப்போர்ட் ஒண்டு தாங்க. அந்த மாரி சொல்லியிருந்தாங்க.
அப்போ ஒரு கேர்லா வந்துட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரதுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டிக்கிறாங்க இல்லையா? அப்ப எங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்ட அவங்களுக்கு கட்டாயம் பண்ணணும். அப்ப இந்த கொக்கி பின்னலெல்லாம் நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த குட்டி, குட்டி பொருட்கள் எல்லாம் அப்படியே செஞ்சு வீட்ல வைக்கணும், அந்த மாரியெல்லாம். அப்போ உங்களுக்கு அப்படி என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னா, அப்படியே கையாலே அவங்க செஞ்சு குடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் எலுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தான் இந்த கிளிப்ப வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன். இவங்க வந்துட்டு அந்த கேக்டஸ், பிளான்ட் அதுக்கப்புறம் இந்த மகளுக்கு குட்டி, குட்டி பூல் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா அழகா இருந்துச்சு. இவங்களோட டீட்டெயில நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா முயற்சி செஞ்சு பார்க்கலும். குரோஷேயிங் அப்படின்னு சொல்றேன் இந்த கொக்கி பின்னலுக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த மெஷினுமே இல்ல இல்லையா? தெரிஞ்சிருந்தா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்குமே இதுக்கு வந்துட்டு மெஷின் எதுவுமே இல்ல. கையால மட்டும் தான் செய்ய இயலுமைக்குது. அப்பாண்டா வந்துட்டு பெரிய ஒரு யுனிக்கான விஷயம் தான் இல்லையா? யுனிக்கான விஷயங்களுக்கு மார்க்கெட்ல இடமிக்குது. அப்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இந்த மாரி ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்ப ஏற்படுத்திக்கலும். தொழில் வாய்ப்ப ஏற்படுத்துறவங்களுக்கும் வந்துட்டு குட்டியா சப்போர்ட் ஒண்ணு குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா அவங்க முன்னுக்கு வரதுக்கு ஹெல்ப் ஆயிக்கும் இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் எலுமெண்ட்ஸ் சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இந்த குட்டி, குட்டி திங்ஸ பார்த்துட்டு என்ன புள்ளைகளுக்கு வந்துட்டு கையுமோடா, காலுமோடா அப்படி எனக்கு இது வேணும், அது வேணும் அந்த மாரி கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படி ஒண்டொண்டா நான் ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு, இன்னைக்கு பகலைக்கு சிம்பிளா என்ன சரி செஞ்சுருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஏற்கனவே நான் எல்லாமே சிம்பிளா தான் செய்வேன். அப்ப இன்னைக்கு நல்லாவே சிம்பிளா இந்த பசலி போட்டு பருப்பாக்கிட்டு முட்டை ஆம்லெட் செஞ்சுருவோம் அப்படின்னு நினைச்சேன். கீரைக்கு கீரையுமாயிட்டு, பால் கறியுமாயிட்டு அப்படியே புரோட்டீன் என்ன சரி முட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி இல்லையா? அது சுட்டி சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பாலைக்கு கரியாக்கக்கெல்லாம் அந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி. அப்ப இந்த பருப்பு, பசலி எல்லாம் வந்துட்டு பெரிய ரெசிபி இல்ல இல்லையா? அத சுட்டி ஷேர் பண்ணல. கீரை எப்பவுமே பருப்பு வெந்ததுக்கு பிறகு கடைசில போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூட்டுக்கே அது வெந்து போய்த்துரும். எனக்கு எப்பவுமே ஒரு ஆசைக்கும் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல நாங்க சாப்பிட்ட இந்த மணித்தக்காளிக்கா, அது மாரி கொஞ்சம் யுனிக்கான காய்கள், பழங்கள் எல்லாம் விக்குது இல்லையா? அந்த பிளான்ட் எல்லாம் வந்துட்டு மகளுக்கு காட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஊருக்கு போகல, இல்லாட்டி எங்க சரி போனேன்னு சொன்னா, அப்படி ஒரு பிளான்ட் இருந்துச்சுன்னா, மகள கட்டாயம் கூப்பிட்டு காட்டுவேன். இது வந்து சின்னத்துல நாங்க சாப்பிடுவோம். இத இப்படி சாப்பிடுற நல்லா டேஸ்ட் ஆயிக்கும் அந்த மாரி எல்லாம். அப்ப அப்படி கொண்ட கண்டோண்டு தான் இந்த மணித்தக்காளிக்கா கண்டு, நாங்க இதுக்கு மணித்தக்காளிக்கா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள எப்படி சொல்றோ தெரியா? அது வந்து நல்ல உயரமாயிட்டு. அப்படியே சும்மா படர்ந்து பேத்து பேத்து இப்ப கொடி மாரி அப்படியே உயரமாயிக்குது. அப்ப அதுல பழுக்க பழுக்கவே நானும் சாப்பிடுவேன். மகள் வந்துட்டு நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. ரீசென்ட்டா வந்துட்டு என்ன மனசு அவ்வளோ ஒரு பாதிக்க செஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொன்னா, மகள் வந்துட்டு சில டைம் சொல்லுவா, ஸ்கூல்லலாம் குட்டியா இப்படி சண்டை வர கிழம அப்பியரன்ஸ் என்ன சரி இது பண்ணி சொல்ற அப்படின்னு சொன்னா, பாடி ஷேமிங் மாரி, பாடி ஷேம் பண்ணி சொல்ற அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு புதினமாயிக்கும். அந்த வயசுல கூட அந்த மாரி யோசிக்க தோணுமா சின்ன புள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நாங்க அப்பல்லாம் அப்படி ஈக்கல்ல இல்லையா? அப்ப எங்கேயோ ஒரு வாழைக்கு வந்தது, வாழையடி வாழையா அப்படியே வருது அப்படின்னு நெனைக்கிறேன். உண்மையிலே இந்த பாடி ஷேமிங் அப்படின்ற விஷயம், இன்றைய சமுதாயத்த பொறுத்தவரைக்கும், எந்தவித ஒரு குத்த உணர்ச்சி இல்லாம, சும்மா அசால்ட்டா நடக்கிற ஒரு விஷயம் ஆயிட்டு இல்லையா? இறைவன் வந்துட்டு ஒரு இடத்துலயுமே ஒருத்தர்ட கண் இந்த சைஸ் தான் நிக்கணும், மூக்கு இப்படிதான் நிக்கணும், வாய் இப்படிதான் நிக்கணும், உடம்பு இப்படிதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எந்த இடத்துலயும் செல்லில்ல இல்லையா? ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன வச்சுட்டு மத்தவங்களுக்கு வந்துட்டு பாடி ஷேமிங் பண்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்றத வந்துட்டு நாங்க சின்னத்திலே புள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்தே நல்ல பண்போட புள்ளைகள வளர்க்கணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு கட்டாயம் உங்கள்ட்ட சொல்லணும் மாரி இருந்துச்சு. அதுதான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணினேன். ஒரு ஹெல்த்துக்கு கேர் பண்ணி ஒருத்தர் செல்றாங்க அப்படின்னு சொன்னா, செல்றதுல நியாயமாய்க்குது. "நீ குண்டாய்க்கிற, அப்ப நீ கொறைக்கணும். அப்பதான் உனக்கு ஹெல்த் நல்லாய்க்கும்." அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். அது செல்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குது இல்லையா? அந்த தகுதியானவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் நாங்க ஏத்துக்க தான் வேணும். அது இல்லாம மத்தவங்க சொல்றத வந்துட்டு கணக்கெடுக்கப்படாது தான். இருந்தாலும் இயன்ற வரைக்கும் இந்த சின்ன புள்ளைகள்லேருந்து அந்த பழக்கத்த இல்லாம இல்லையா? அப்ப அந்த விஷயம் மட்டும் உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். பகல் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கு புள்ளைகளுக்கு கொஞ்சம் பிஸ்கட் செஞ்சு குடுப்போம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்டா மகன் வந்துட்டு பிஸ்கட் சரியான விருப்பம். அப்ப கடையில வாங்காம வீட்லயே ஆட்டா மாவு வச்சு செஞ்சு குடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமாவும் இருக்கு. நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு இந்த ரெசிபி. அதுக்கு பிறகு தான் நான் உங்களோடையும் ஷேர் பண்றேன். முன்னுக்கு காட்டின கோழி இறைச்சியும், புட்டும் வந்துட்டு காலை சாப்பாடு. அது மகன் நர்சரி விட்டு வந்ததும் அவருக்கு போட்டு குடுத்திருந்தேன். இது வந்துட்டு தேங்காய் பூ பிஸ்கட். அந்த கடையில வாங்குவோம் இல்லையா? தேங்காய் பூ எல்லாம் போட்டு செஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கே நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட் கடையிலேருந்து வாங்கிலும். அப்படியே உங்களுக்கு வாங்க கஷ்டம்டா, கொஞ்சமா தேங்காவ துருவி மிக்ஸியில ஒரு சுத்து சுத்தினீங்க அப்படின்னு சொன்னா நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கு பிறகு ஒரு தாய்ச்சில அப்படி இல்லாட்டி ஒரு பேன்ல போட்டு ஈரம் பத்துறதுக்கு மட்டும் வறுத்தெடுக்கணும். அந்த கலர் எல்லாம் மாறப்படாது. லோ ஃப்ளேம் வச்சு அந்த ஈரத்தன்மை எல்லாம் போற வரைக்கும் இப்ப நான் காட்டுற மாரி வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி அத நல்லா ஆற வச்சிரணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு, பட்டர் அப்படி இல்லாட்டி மார்கரின் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீனிய அரைச்சுட்டே சேர்த்துக்கோங்க. அப்பதான் பிஸ்கட் வந்துட்டு நல்லாயிக்கும்.
சீனி எல்லாம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தானே. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு சாப்பிட விருப்பமோ, அந்த அளவுக்கு குடுக்கையிலும் புள்ளைகளோட விருப்பம் மாரி செஞ்சுக்கோங்க. எண்ணெய் எடுக்கக்கால கட்டாயம் அந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறமணம் இல்லாத ஆயில். அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்டா தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் லைட்டா அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் அப்படியே வார மாரி இருக்கும். அத சுட்டி ரீஃபைண்ட் ஆயில்ல போட்டு, இப்ப நான் காட்டுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீட்டர் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்பேட்யூலா இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பும், ஏற்கனவே இந்த வறுத்து வச்சிருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சமா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கு வந்துட்டு நான் வீட்லயே அரைச்ச ஆட்டா மா தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமா மைதா மா சேர்த்துக்கலும். மைதா, ஆட்டா 2ம் கலந்து கூட சேர்த்துக்கலும். மைதா அப்படின்னா தெரியுமன்னா, நாங்க ஸ்ரீலங்கால கோதுமை மான்னு சொல்றோம். அந்த வெள்ள மா தான். ஏன்னா இதுவரைக்குமே சில பேர் கேட்பாங்க, மைதாண்டா என்னம்மா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அதையும் சொல்லிருவோம் அப்படின்னு. இந்த அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். இதே அளவுகள் போட்டு செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா வரும். மாவெல்லாம் போட்டதுக்கு பிறகு நல்லா பெசஞ்சிட்டு, இது ஒரு 15 நிமிஷம் அந்த மாரி வச்சிரணும். வச்சுட்டு செஞ்சோம் அப்டின்னா நல்லாய்க்கும். அந்த ஆயில் அதெல்லாம் வந்துட்டு மால நல்லா ஊறிக்கும். இல்ல அவசரமா எனக்கு செய்யணும்னாலும் பரவால்ல, உடனே செய்யலும். 7 நிமிஷம்னா ஒரு 15 நிமிஷம் இத மூடி அப்படியே வச்சிரணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணுமென்றாலும் இந்த பிஸ்கட் செஞ்சுக்கலாம். நான் என்ன செஞ்சேன்டா, இந்த பிஸ்கட்ட தட்டிட்டு தேங்காய் பூல கொஞ்சம் நலச்சி நலச்சி வச்சேன். அப்ப பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விரும்பின டிசைன்ல பிஸ்கட்ட செஞ்சுட்டு, அவன வந்துட்டு ஒரு 200 பாகை செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு, 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். உங்களோட அவன் பொறுத்து சூட்டளவு, நேரளவு மாறுபடையிலும் நல்ல ஒரு கலர் வரக்கல இறக்கி வச்சுருங்க. இந்த பிஸ்கட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த நேரம் வந்துட்டு இந்த ஹவாயின் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்ச கலர் பாக்கெட் வரும். அதே டேஸ்ட் இப்புள்ள பிஸ்கட்ல வருதா, இப்ப இருக்கிற ஹவாயின் குக்கீஸ்ல வருதா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டவுட் தான். அந்த நேரம் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அப்ப இத சாப்பிடக்குள்ள எனக்கு அந்த டைம் நான் சாப்பிட்ட ஞாபகம் அப்படியே வார அளவுக்கு அப்படியே ஈக்குவலா இருந்துச்சு அந்த டேஸ்ட். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செஞ்சு பாருங்க. என்ன சொல்ற, ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. இப்பதான் நாங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு குடுக்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்குது பாருங்க. அப்பல்லாம் நாங்க சின்ன புள்ளகளா இருக்கக்கல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆச்சிம்மா இருப்பாங்க. எங்கட சொந்த ஆச்சிம்மா உண்டு. அப்ப அவங்க எங்கள எல்லாம் வச்சுட்டு, அந்த காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்துட்டு அழகா கதையா சொல்லுவாங்க. கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஆயிக்கும். அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் இப்பவுமே எனக்கு அப்படியே மண்டையில டானுன்னு நினைவிக்குது. என்னன்னு சொன்னா, அந்த நேரம் நோம்பு புடிச்சிட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, "எங்களுக்கு இந்த பிஸ்கட், கேக், ஷோர்டிட்ஸ்ண்டா என்னன்னே தெரியா. அந்த நேரமெல்லாம் நாங்க என்ன செய்வோம்னா, நோம்பு புடிச்சிட்டு இந்த ஒரு பழங்களா சேர்த்து திரிவோம். அதுல ஸ்பெஷலா அந்த ஈச்சங்கான்னு ஒரு பழம் இக்குது. அதுக்கு என்ன தமிழால சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியா. நாங்க ஈச்சங்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மணி தக்காளிக்கா, ஒவ்வொரு பழங்கள் புலாங்கா, மாங்கா இதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சுக்குவோம் நோம்பு தொறந்த உடனே சாப்பிடுறதுக்கு. எப்படா பாங்கு கேட்குதுன்னு பார்த்துட்டு இருந்துட்டு, பாங்கு கேட்ட உடனே நோம்ப தொறந்துட்டு அதெல்லாம் தான் சாப்பிடுவோம். அதுதான் எங்கட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையிலே எவ்வளோ ஒரு எளிமையான, ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லையா? எத்தன பேருக்கு அப்படி இருக்கும்னு தெரியா. எனக்கு வந்துட்டு அதெல்லாம் நினைக்கக்குள்ள உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பசுமையா, அவ்வளோ அழகா இருக்கும். நான் நினைப்பேன் என் புள்ளைகளுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சிம்பிளான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் கிடைக்கணும். அவங்க பெருத்தப்புறம் நினைச்சு பார்க்கறதுக்கு நிறைய அந்த மாரி பசுமையான மெமரீஸ் ஈக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். நான் வந்துட்டு வீடியோல செல்றதெல்லாம் நான் தனிப்பட்ட ரீதியா நினைக்கிற கருத்துக்கள் தான். அதுக்காக நீங்களும் அப்படிதான் நிக்கணும்ன்ட்டு நான் சொல்லவே இல்ல. நான் சும்மா ஏன்ட கருத்துக்கள உங்களோட ஷேர் பண்றேன் அவ்வளோதான். டிஸ்க்ளைமர் மாரி அத சொல்லிர்றேன். ஏன்டா இந்த விருப்பம், சந்தோஷம் இதெல்லாம் வந்துட்டு ஆளுக்காள் வேறுபடும் இல்லையா? என்ன சந்தோஷம் உங்களோடையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணேல. பிஸ்கட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அன்றைக்கு கொஞ்சம் மொப் பண்ற வேலை இருந்துச்சு. ஏன்டா ஒரு 1 வீக்கா எனக்கு மொப் பண்ணி படல. கொஞ்சம் பிஸியா இருந்ததால. அப்ப அவ்வளோதான், வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.